ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதத்துக்கான ராசி பலன்கள் பார்க்குறோம். அந்த தனுசு ராசி ஆகஸ்ட் மாதம் என்ன விதமான பலன்களை அனுபவிக்க இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். தனுசு ராசியினுடைய கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசியில் போர் சின்னங்கள் எல்லாமே இருக்குது. குதிரை, வில்லம்பு, மனிதன், மிருகம் எல்லாமே இருக்குது. மனிதனும் மிருகம் கலந்த ராசி தான் அந்த ராசி. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தனுசு ராசி அப்படிங்கிறது போர்க்கள ராசி அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு வருது. இப்போ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இவங்க கேரக்டரை பற்றி பார்த்திங்கன்னா, இவங்க ஒரு போர்க்குணமாக உடையவங்க அப்படின்னு ஒரு அமைப்பு வருது. யார்கிட்டையும் அதிகமாக சண்டை போடுவாங்க, நீதி நேர்மை அப்படின்னு பேசுவாங்க அதிகமாக. இந்த நெருப்பு ராசியினுடைய தத்துவத்தில் வர்றதுனாலையும், காலபுருஷனுக்கு இது 9ஆம் வீடு அப்படிங்கிறதுனாலையும் நீதி நேர்மை நியாயம்னு வாழக்கூடியவங்க. அந்த நியாயத்தை யாராவது பிரேக் பண்ணும்போது அதை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி தங்களுடைய கொள்கை, தங்களுடைய வட்டம்னு ஒன்று இருக்கும் அவங்களுக்கு. அதுக்குள்ளே யார் கிராஸ் பண்ணாலும் இவங்களால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம், பூரட நட்சத்திரம், உத்திரட நட்சத்திரம் கொண்ட ராசி இது. பூரட நட்சத்திரம் பூரடம் குரங்கு அப்படின்னு சின்னம் கொடுத்துருக்காங்க. அப்போ குரங்குனுடைய தன்மை என்னென்னா, அது வட்டத்துக்குள்ளே யார் போனாலும் அலோவ் பண்ணாது. அதே மாதிரி அதனுடைய வட்டத்தை மீறி யாருக்கிட்டையும் அது போகவும் போகாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு உன்னதமான ராசி தனுசு ராசி. இவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் வீட்டு சனி, 4ஆம் வீட்டு ராகு, ராசிநாதனான குரு பகவான் 6ஆம் வீட்டில் மறைகிறாங்க. 5 குடையவனான செவ்வாய் 6ஆம் வீட்டில் மறைகிறாங்க. 7ஆம் வீட்டில் கிரகம் இல்லை. 7 குடைய புதன் போய் 9ஆம் வீட்டில். அதே மாதிரி 9 குடையவன் 8ல் மறைஞ்சு 15 நாளைக்கு இருக்காங்க. 9 குடையவன் 8ல் மறைஞ்சாலும் 15 தேதிக்கு மேலே, ஆகஸ்ட் 10 தேதிக்கு மேலே தன் வீட்டுக்கு தான் வர்றாரு. 9 குடையவன் 9ஆம் வீட்டுக்கே வர்றாரு. அதே மாதிரி 6 குடையவனும் உங்களுக்கு 9ஆம் வீட்டில், 6, 7 குடையவன் 9ஆம் வீட்டில், 9 குடையவன் 9ல், 10ல் கேது. இதுதான் கிரக நிலையினுடைய அமைப்பு. சரி, இது நல்லதா கெட்டதா? மாத தொடக்கம் கொஞ்சம் கடினமாக இருக்கும். மாதத்தினுடைய 15 தேதிக்கு மேலே 30 தேதி வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் தனுசு ராசிக்கு ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா. சரி, என்ன விதத்தில் எப்படின்றதெல்லாம் நம்ம எடுப்போம். தனுசு ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் இந்த சனி வக்கரத்துக்கு பிறகு கொஞ்சம் இடர்பாடுகள் வரும். பொருளாதார தடைகள் வரும். 4ஆம் வீட்டு ராகு தேவையில்லாத பயணங்களை கொடுக்கும். தேவையில்லாத பேச்சுவார்த்தை, வம்பு வழக்குகளை கொடுக்கும். இதை குறைச்சிக்கணும். 4 குடையவனும் 6ல் மறைஞ்சிட்டாங்க. வீடு, சொத்து, ப்ராப்பர்ட்டி இது சம்பந்தமான விஷயங்களில் இடர்பாடுகளை தரும். 5 குடையவன் 6ல் அப்படின்றதுனால குழந்தைக்காக நீங்கள் சின்ன சின்ன கஷ்டங்களை ஏற்றுக்க வேண்டி வரும். குழந்தைகளால் மன வருத்தங்கள் ஏற்படும். 5 குடையவன் 6ல் அப்படிங்கிறதுனால குழந்தைகள் வழியில் சிக்கல்கள், வம்பு வழக்குகள் இதெல்லாம் உண்டு. அதே மாதிரி 7 குடையவன் 6 குடையவன் 10ஆம் வீட்டில், 6 குடையவன் 9ஆம் வீட்டில் அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல விஷயமா தெரியல. ஏன்னா 6ஆம் இடம் போய் 9ல் கனெக்ட் ஆகக்கூடாது. 7 குடையவன் போய் 9ல் இருக்கிறது நல்லது தான். மனைவி கணவன் உறவு நல்லாயிருக்கும். 6ஆம் குடையவன் 9ல் இருந்தாலும் 9 குடையவன் 9ல் ஆட்சி பலம் பெறும்போது எல்லா விதமான பிரச்சனைகளும் உடைக்கப்படும். மாதத்தினுடைய 15ஆம் தேதியை பார்த்தீங்கன்னா சூரியன் சொந்த வீட்டுக்கு போய் ஆட்சி பலம் அடைகிறாரு. ஆவணி 1ஆம் தேதி அன்னைக்கு. அந்த ஆவணி 1ஆம் தேதி அன்னைக்கு தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் இடர்பாடுகள் போக தான் செய்யும். அந்த சூரியனை சனி பார்க்குறாங்க. அது கொஞ்சம், சூரியன் அப்படிங்கிறது ஆத்மகாரகன் பேர். சனின்றது இருட்டு. ஆன்மா மேலே ஒரு தேவையில்லாத இருட்டு, ஒரு பயம், ஒரு அச்சத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நிலை ஆகஸ்ட் மாதத்தில் தனுசு ராசிக்கு உண்டு. 10ஆம் வீட்டுக்கு எது தொழிலில் கொஞ்சம் இடையூறுகளை கொடுக்கும். தொழிலில் ஒரு வெறுப்புத்தன்மை, மந்தத்தன்மைகளை கொடுக்கும். தொழிலில் ஒரு சிக்கல், ஒரு போராட்டத்தை கொடுக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும். இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த நேரத்தில் இவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ஒரு தொழில் பண்ணியிருந்தாங்கன்னா, தொழிலில் இவங்க ஈடுபடாமல் கணவன் மனைவியோ அல்லது மனைவி கணவனையோ ஈடுபடுத்தலாம் இந்த நேரத்தில். அப்படி பண்ணிங்கன்னா அந்த தொழிலில் ஏற்படக்கூடிய பெரிய நஷ்டங்கள் தவிர்க்கப்பட்டு குறைவான கஷ்டங்கள் மட்டும் ஏற்படும், நஷ்டங்கள் மட்டும் ஏற்படும் அப்படின்ற ஒரு தன்மை இருக்குது. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த ராசிக்கு, தனுசு ராசிக்கு வருமானங்கள் குறையுது. ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டில் குரு செவ்வாய் இணையிறது, குருமங்கள யோகம் ஏற்படுது. அதனால் ஜாப்புக்கு போகிறவங்களை பற்றி பிரச்சனையே இல்லை. ஒருத்தட்ட அடிமையாக வேலை செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் சொந்த தொழில் செஞ்சால் தான் கொஞ்சம் சிக்கலாகும். ஆனால் சொந்த தொழில் செஞ்சாலும் குரு பகவான் 10ஆம் வீட்டை பார்த்து அதை சரி பண்ணுறாங்க. அப்படி சரி பண்ணுறதுனால தான் நானே சொல்லியிருக்கேன், அதுக்கு ஒரு ஐடியாவும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி அதை மாற்றிக்கணும். தொழிலில் பிரச்சனை இருக்கிறது உண்டு தான். குரு பார்த்தா நிவர்த்தி ஆகும். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. குரு பார்க்க நிவர்த்தி ஆகும். ஆனால் பிரச்சனை தானே. கேது கொடுக்கக்கூடிய சிக்கல் தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம்.
சூரியன் வலிமையடைகிறது தான் உங்களுக்கு பெரிய பெரிய பூஸ்ட்டு இந்த மாதத்தில். அதான் ஆவணி 1ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி. 15ஆம் தேதி அன்றைக்கி ஆட்சி பலம் அடைகிற பாகிஸ்தான் வலிமையாக இருந்தால் வரும் ஜாதத்தையே வந்து முழு யோக ஜாதமாக அறிவிச்சிடலாம். ஸோ அந்த ஒரு நிலை வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் ஆட்சி பலம் அடையும் போது உங்களுடைய எல்லா பிரச்சனையும் நிவர்த்தி செய்யப்படும். இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு சூரியனை பார்க்குது அப்படின்றதுனால ஆலய வழிபாடுகள் ரொம்ப முக்கியம். குறிப்பாக சிவன் வழிபாடு ரொம்ப முக்கியம். இது வந்து தனுசு ராசி விடாமல் செஞ்சுக்கணும். இது வரைக்கும் நல்லா தானே போயிட்டுருக்கு, இனிமேல் என்ன பாதிப்பை ஏற்படுத்திட போகுது அப்படின்ற ஒரு சிந்தனைகளுக்குள்ளே நீங்கள் போய் சிக்கிடக்கூடாது. என்ன தான் ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ண இறைவனால் முடியும். அதே மாதிரி நல்லாவே போயிட்டு இருந்தாலும் திடீர்னு ஒரு சிக்கல்களும் ஏற்படும். அப்போ அந்த சிக்கல் ஏற்படும் போது அதை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா இறை வழிபாடு ஒன்று மட்டும் தான் முழுமையான தீர்வு. மற்றதெல்லாம் வந்து ஓகே இருக்குது, சரி பண்ணலாம் அப்படின்ட்டு போயிடலாம். ஆனால் மீண்டும் அந்த பிரச்சனை வரலாம். ஆனால் இறைவனால் மட்டும்தான் ஒரு பிரச்சனையை முழுமையாக தீர்க்க முடியும். அப்படிங்கிறதுனால தனுசு ராசிக்கு இந்த சனி பார்வை சூரியன் மேலே விழுது. 9ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் 9ஆம் அதிபதி வலிமையடையாது என்ன சொல்லுது அப்படின்னா சிவ வழிபாடு முக்கியம் அப்படிங்கிறத சொல்லுது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 60% தான் நல்ல பலன்கள் இருக்குது. 40% கொஞ்சம் பொருளாதாரத்துலேயும் பயணங்கள்னாலையும் நம்ம சொன்ன வேறு பிரச்சனைகள், அதாவது வீடு வாகனம் இது சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கும். தொழிலில் இடர்பாடுகளை கொடுக்கும். அப்போ வீடு வண்டி வாகனம் இதில் டாக்குமெண்ட் எழுத்து பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுங்க. 4ஆம் வீட்டில் ராகு இருக்குது அப்படின்னா டாக்குமெண்ட் பிரச்சனை, வீடு யார் பேரில் இருக்குன்னே தெரியாமல் நீங்கள் குடியிருந்துருக்கக்கூடாது. அதில் எழுத்து பிரச்சனை அதே மாதிரி டாக்குமெண்ட் பிரச்சனை வர்றது உறுதி. அதனால் அதை கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. ஸோ 60% நல்ல பலன்கள் இருக்குது. 40% மட்டும் கொஞ்சம் டைம் பத்தலை.